தற்போது கிடைத்துள்ள ஆன்மீக செய்தி, தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக போலீசாரால் தேடப்பட்டு வந்த நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை தனிப்படை போலீசார் தற்போது கைது செய்துள்ளது ஆன்மீக செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கைது குறித்தான முழு விவரங்கள் என்ன? சென்னையில் கடந்த 3ஆம் தேதி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்கள் குறித்து இழிவாக பேசியதாக புகார் எழுந்தது. அது தொடர்பாக எழும்பூர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக எழும்பூர் போலீசார் கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்தார்கள். வழக்கு பதிவு செய்ததை தொடர்ந்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் கஸ்தூரி தலைமறைவாகிவிட்டார். சென்னை போயஸ் கார்டனில் வசித்து வரக்கூடிய நடிகை கஸ்தூரி தனது வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகிவிட்டார். விசாரணைக்காக ஆஜராகும்படி சம்மனும் அங்கு ஒட்டப்பட்டிருந்தது. ஆனால் அவர் முறைப்படி விசாரணைக்கும் ஆஜராகவில்லை. இதை தொடர்ச்சியாக அவரை கைது செய்வதற்காக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அவருடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று கஸ்தூரி குறித்தும் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஹைதராபாத்தில் அவர் பதுங்கி இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதனை தனிப்படை போலீசார் நேரடியாக ஹைதராபாத்தில் முகாமிட்டு அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் தற்போது நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்திருப்பதாக முதல் கட்ட தகவலை காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கைதான நடிகை கஸ்தூரியை சென்னை கொண்டு வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடியான நிலையில் கைது நடவடிக்கையை போலீசார் தீவிரப்படுத்தினார்கள். தற்போது அவர் கைதாகி இருக்கிறார். கைதான அவரை சென்னை கொண்டு வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவரிடம் முழுமையாக விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெறக்கூடிய நடவடிக்கையும் மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.